பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச்ல இந்திய அணி முதல்ல பேட்டிங் செஞ்சிருந்தாங்க. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா விளையாடல. ஆனா ரவீந்திர ஜடேஜாவும் ரவிச்சந்திரன் அஸ்வினும் பயங்கரமான பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ரவிச்சந்திரன் அஸ்வின் செஞ்சுரியை போட்டு இருக்கிறாரு. ரவீந்திர ஜடேஜாவும் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டு இருக்கிறாரு 100க்கு. இதே மாதிரி சம்பவத்தை 2014 பண்ணி இருக்கிறாங்க ஓடிஐ மேட்ச்ல. ரவீந்திர ஜடேஜாவும் அஸ்வினும் நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடந்த ஓடிஐ மேட்ச்ல நியூசிலாந்து அணி 314 ரன் அடிச்சிருந்தாங்க. அடுத்ததா ஆன இந்திய அணி எதிர்பார்த்த அளவுக்கு சரியா விளையாடல. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா மட்டும் 39 ரன் அடிச்சிருந்தாரு. அடுத்ததா வந்த பேட்ஸ்மேன்கள் எல்லாம் சொற்ப ரன்கள்ல வெளியேறிட்டாங்க. சுரேஷ் ரெய்னாவும் MS தோனியும் சின்னதா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணியிருந்தாங்க. சுரேஷ் ரெய்னா 31 ரன்னுக்கு அவுட் ஆயிருந்தாரு. MS தோனி 50 ரன்னுக்கு அவுட் ஆயிருந்தாரு. அடுத்ததா வந்த ரவீந்திர ஜடேஜாவும் ரவிச்சந்திரன் அஸ்வினும் அதிரடியான பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணியிருந்தாங்க. அஸ்வின் 65 ரன்னுக்கு அவுட் ஆயிருந்தாரு. ரவீந்திர ஜடேஜா 66 ரன்னுக்கு நாட் அவுட்ல இருந்தாரு. அந்த மேட்ச் மட்டும் அஸ்வின் அவுட் ஆகலன்னா மேட்ச் டிரா